அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் 34 அதிகாரம் 26வது வசனத்தின்படி, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்ற வார்த்தையின்படி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழையை இந்த வருடத்திலே பெய்ய பண்ண போகிறார். இதுவரை நீங்கள் பார்த்திருந்த, அனுபவித்திருந்த துன்பங்கள், நெருக்கங்கள், வறட்சியான சூழ்நிலை மாறிவிட்டது. விசுவாசியுங்கள். காணல் நீர் போன்ற ஏமாற்றம் அடைந்த அனுபவங்கள் உண்மையாகவே மாறிவிட்டது. அவர் தரும் செழிப்பை நிச்சயம் காணப்போகிறீர்கள். அநேகர் உங்கள் வாழ்க்கை மூலமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். இது ஆரம்பம்தான். இது முதல் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்திராத நன்மை உங்களை தேடி வரப்போகிறது. அது நிச்சயம் நடக்கிறது. ஒன்றை உங்களுக்கு உறுதியாக சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வழியில் அல்லது இடத்திலிருந்து இந்த ஆசீர்வாதம் வராது. ஒருபோதும் தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். மழை எந்த திசையிலும் இருந்து நமக்கு வராது. மழை எப்பொழுதும் வானத்திலிருந்து நமக்கு பொழிகிறது போல, மேலே இருந்து நம்மேல் விழுந்து நம்மை நினைக்கிறது போல. நீதிமொழிகள் 10 அதிகாரம் 22வது வசனத்தின்படி, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுலத்தை தரப்போகிறது. வேதனை இல்லாத, வற்றாத, முடிவில்லாத ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று அனுபவித்துக் கொண்டே இருக்க போகிறீர்கள். யாக்கோபு 1 அதிகாரம் 17 வசனம் இப்படி சொல்கிறது, நன்மையான ஈவுகள் பூரணமாய் பரத்திலிருந்து பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வந்து உங்களை நினைக்கப் போகிறது. பூரணமாய் பரத்திலிருந்து பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வந்து நம்மை நினைக்கிறது, குளிர பண்ணுகிறது, நம்மை நிரப்ப போகிறது. வழிந்து ஓடுகிற நதியை போல அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டது. ஆண்டவர் தாமே உங்களை மேன்மைப்படுத்துவாராக. விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென்.